கனக சபையில ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிராமணர்கள் ஏறலாம், மத்தவங்க ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப ஒரு நாள் ஏறக்கூடாதுன்னு எல்லாமே பக்தர்கள் ஏறக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆமாங்க. பக்தர்கள் பிராமண பக்தர்கள், நான் பிராமண பக்தர்கள் இல்ல சார். பக்தர்கள் பாகுபாடு எங்க இருக்கு? பக்தர்கள்ட்ட பாகுபாடு காட்டுறாங்க. ஒரு நிமிஷம், கோயில்ல வந்து ஊஞ்சல் இருக்குங்க, மூலவரை மூடி இருப்பாங்க, கண்ணாடி உற்சவம் நடக்கும், அங்க போடுவாங்க, தெப்போற்சவம் நடக்கும், அங்க இருக்குங்க. அப்ப ஒரு நாள் வந்து மூடி இருக்கும். ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் போங்க, தைல காப்பன் போட்டு பாதி பெருமாளை மூடி இருப்பாங்க. என்னங்க பாதி பெருமாளை மூடி வச்சிருக்கீங்க, சண்டை போடுவீங்களா சார்? கோயிலுக்குள்ள கனக சபையில நீங்க ஏற விட மாட்டேன், கோர்ட் வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. யாரை ஏற விடலாம் சொல்லுங்க? ஒரு தனி நபரையா, ஒரு தனி மதத்தையா, ஒரு தனி ஜாதியவா, பாகுபாடு நீ ஏறான்னு சொல்லிருக்காங்களா? அப்ப அநியாயம். இன்னைக்கு கனக சபையில ஏறக்கூடாது. என்ன கனவு? ஒரு அனுமதி, ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. என்ன இருக்கு? பகல் 10 உற்சவம் நடக்கு, ராப்பத்து உற்சவம் நடக்கு, சிவராத்திரி நடக்கு, ராத்திரி 12 மணிக்கு நீங்க போய் கோயில் எழுப்புவீங்களா? அப்ப அது ஒரு முறை இருக்குது. நாங்க சிவனை கும்பிடுவோம், ராத்திரி 12 மணிக்கு கதவு திறந்து சொல்லுவீங்களா? ஜக்கி வாசுதேவ் 12 மணிக்கு கதவு திறந்து வச்சிருக்காரு. நீங்க வந்து கவாலீஸ்வரர் கோயில 12 மணிக்கு கதவு திறந்து 12 மணிக்கு கோயில் நடை திறக்கிற ஆகமத்துல இல்ல.